நாகை மாவட்டம் வேதாரண்யத்திற்கருகே தெருவிளக்குகள் எரியாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெய்விளக்கு தெற்கு காட்டு பகுதியில் கடந்த 3 மாதங்களாக தெருவிளக்குகள் எரியாததால் இரவு நேரங்களில் சாலைகளில் செல்வதற்கு கிராம மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். சாலை முழுவதும் இருட்டாக காணப்படுவதால் விபத்து ஏற்படும் நிலை உள்ளதாகவும், இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கிராம மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து வேதாரண்யம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கருணாநிதியிடம் கேட்டபோது தெருவிளக்குகள் எரிய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சேலம் விமான நிலையத்தின் விமான ஓடுதளத்தை நீட்டிப்பதற்காக நில அளவீட்டு பணி மேற்கொள்ளப்பட்டது. சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்காக காமலாபுரம் கிராமத்தில் நிலத்தை அளவீடு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. காமலாபுரம் பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் நிலத்தை விரைவாக எடுக்குமாறும் அதிகபட்ச இழப்பீடு கொடுக்குமாறும் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிக்கனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெரும்பாலான விவசாயிகள் நில அளவீடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பிட்ட காலத்திற்குள் இழப்பீடு தருவதாக இருந்தால் நிலத்தை அளவீடு செய்யலாம் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். பெரியார் பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலம் ஆத்தூர் அரசு கல்லூரி முன்பு இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட சென்னிமலை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு பெற்ற அனைத்து அரசு கலைக்கல்லூரிகளிலும் தேர்வு கட்டணத்தை 85 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்த்தியதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் ஏவிஎம் கால்வாயை தூர்வாருவது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மன் கால்வாய் என்று அழைக்கப்படும் ஏவிஎம் கால்வாயில் நீரோடி முதல் இறையுமன்துறை வரையிலான 7.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு தூர்வாரி பராமரிப்பு பணி மேற்கொள்வது தொடர்பாக பொதுமக்களிடம் கொல்லங்கோடு நகராட்சி நிர்வாகம் சார்பில் கருத்து கேட்கப்பட்டது. கூடலூரில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் கம்பளி பூச்சிகளின் தொல்லை அதிகரித்துள்ளது. காணும் போதே மெய்சிலிர்க்க வைக்கின்றன கம்பளி பூச்சி ஊறும் காட்சிகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் குறிப்பிட்ட சில மரங்களில் கம்பளி பூச்சிகள் கூடுகட்டி அதிக அளவில் உற்பத்தியாகி வருகின்றன. விவசாய தோட்டங்களில் கம்பளி பூச்சிகள் அதிகரித்திருப்பதால் அங்கு பணி செய்யும் விவசாய தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்தை சந்திக்கின்றனர். வீடுகளுக்குள்ளும் கம்பளி பூச்சிகள் புகுந்து விடுவதால் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கம்பளி பூச்சிகள் உடலில் ஏறுவதால் உடல் அரிப்பு ஏற்பட்டு உடல் முழுவதும் வீக்கம் ஏற்படுவதால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். திருச்சி பழைய காவிரி பாலத்தில் கழிவுநீர் குழாய் உடைந்து காவிரி ஆற்றில் கொட்டியது. பழைய காவிரி பாலத்தில் பாதாள சாக்கடைக்கான நீரேற்று குழாய் உள்ளது. 30 ஆண்டுகள் பழமையான பெரிய குழாயில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீர் வெளியேறிய தகவல் அறிந்த அதிகாரிகள் அதை தடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் உள்ள விக்டோரியா அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானம் மேய்ச்சல் நிலமாக மாறியுள்ளது. 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான பள்ளி மைதானத்தில் கால்பந்து, கைப்பந்து, தொடர் ஓட்டம், கூடைப்பந்து விளையாடும் அமைப்பு உள்ளது. பராமரிப்பு இல்லாததால் மேய்ச்சல் நிலமாக மாறி வருவதால் பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்குமாறு மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய சிவசேனா ஷிண்டே பிரிவு எம்எல்ஏ, மத்திய அமைச்சர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். ஷிண்டே பிரிவு சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட், மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது.
கேரள மாநிலத்தில் பாம்பு கடித்து உயிரிழக்கும் விவசாயியின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது போல் தமிழகத்திலும் வழங்க வேண்டும் என கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியரிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். அஞ்செட்டி அருகே உள்ள பனையேரியை தூர்வார வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் விவசாயிகள் தெரிவித்தனர். பின்னர் பேசிய ஆட்சியர் சரையு, பனையேரியை தூர்வார நடவடிக்கை எடுப்பதுடன் பாம்பு தீண்டினால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என தெரிவித்தார். தூத்துக்குடி தருவைக்குளம் அதிதூதர் மிக்கேல் ஆலய பெருவிழா கொடியேற்றம் மற்றும் நவநாள் திருப்பலி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் நடைபெற்றது. மேலும் திருபவனியும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை வின்சென்ட் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சித்தருள உம்மை தயவாய் வழியாக. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பழமையான கரையம்மன் கோயில் திருவிழாவையொட்டி சாமி ஊர்வல வைபவம் நடைபெற்றது. புன்னாரம்பட்டி கிராமத்தில் உள்ள கரையம்மன் கோயில் திருவிழாவிற்காக அருகே உள்ள மங்களாம்பட்டியில் அம்மன் கருப்பசாமி கன்னிமார் சிலைகள் செய்யப்பட்டன. இந்த சிலைகளை அலங்கரித்த குன்னாரம்பட்டி கிராம மக்கள் முத்துக்குடைகள் மேளதாளங்களோடு தங்கள் கிராமத்துக்கு தலைச்சுமையாக எடுத்து சென்றனர். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த தூய்மை பணியாளரான 42 வயதான செல்வி என்பவரை எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் மருத்துவமனை கட்டிடத்தின் மாடியில் ஏறி சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தூய்மை பணி மேற்கொண்ட போது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததில் செல்வி படுகாயமடைந்தார். இதைத் தொடர்ந்து செல்வி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனை அறிந்த சக பணியாளர்கள் போதிய பாதுகாப்பு இல்லாமல் பணியில் ஈடுபடுத்தியதாக புகார் தெரிவித்து பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் அருகே புன்சை புளியம்பட்டியில் யாசகம் கேட்பது போல வந்து கடைக்குள் நுழைந்து கல்லாவில் இருந்த பணத்தை திருடிச் சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புன்சை புளியம்பட்டி பேருந்து நிலையம் எதிரே உள்ள மின்னணு பொருட்கள் கடைக்கு ஒருவர் யாசகம் கேட்டு வந்துள்ளார். கடையின் ஊழியர் உள்பகுதியில் பொருட்களை அடுக்கி வைக்கும் பணியில் இருந்துள்ளனர். இந்த வாய்ப்பில் உள்ளே நுழைந்த அந்த யாசகர் கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடிக் கொண்டு வெளியேறியுள்ளார். கண்காணிப்பு கேமராவில் பதிவான இந்த காட்சிகளின் அடிப்படையில் புன்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.